என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ரோஜா எங்க? ரோஜா ஸ்டேஷன்ல தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? நான் தான் அவளை ஜாமீன்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, அதையும் கோட்டை விட்டுட்டீங்களா? இல்லை மேடம், ரோஜாவை ஜாமீனில் எடுக்க நான் வைக்கல, ஸ்டேஷனுக்கு அனுப்பி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த வேணும் பவியும் அங்கே இருந்துக்கிட்டு ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க எப்படியாவது இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே ரோஜா வாயிலேருந்து உண்மையை வாங்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க மேடம். அது அவ்வளோ ஈஸியா நடக்காது. ஏன்னா ரோஜாவை நான் கரெக்டா லாக் பண்ணி தான் இந்த வேலையை செய்ய வச்சேன். அதனால அவ என்ன காட்டி கொடுக்கறது நடக்காத காரியம். அப்படி காட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்கும்னு ரோஜாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த பயம் உள்ளவ வாயில இருந்து எந்த வார்த்தையும் வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஜா எதுவும் சொல்ல மாட்டாதான். அவ வச்சிருக்க போனு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிரும் போலயே. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இந்த நகை விஷயத்துக்காக நீங்களும் ரோஜாவும் அடிக்கடி போன்ல பேசிருக்கீங்க. அந்த கால் லிஸ்ட்டை எடுத்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப நேர்மையா இருக்கா. அவங்க கையில உங்க கால் லிஸ்ட் கிடைச்சா அதையே ஆதாரமா வச்சுக்கிட்டு கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன் அந்த கால் லிஸ்ட நம்மளால எதுவும் அழிக்க முடியாதா? வக்கீல்கிட்ட விசாரிச்சேன் மேடம், அது டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல வருதான். அதனால எதுவுமே பண்ண முடியாது மேடம். யாரு மேடம்? ஜோதி கூப்பிடுறா. என்ன விஷயம்னு தெரியல. சொல்லு ஜோதி. சித்தி, எங்க இருக்கீங்க சித்தி? அக்கா குணமாயிட்டாங்கன்னா அதுக்காக அர்ச்சனை பண்றதா வேண்டியிருந்தேன். அதான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்படியா? அம்மா உங்களை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. சித்தி, சித்தி, லைன்ல இருக்கீங்களா? ஆ அ, இருக்கேன். சொல்லு ஜோதி. என்ன சொன்ன? இல்ல சித்தி, அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா? அப்படியா? என்ன விஷயம்? அது தெரியல சித்தி. உடனே கிளம்பி வர சொல்லுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? சரி, வரேன் ஜோதி. சரி சித்தி. ரமா உடனே வர சொல்லியிருக்கா. என்ன விஷயம்னு தெரியலையே. ஏதோ தப்பா இருக்கு. காரணம் இல்லாம ரமா இப்படி என்ன வர சொல்ல மாட்டா. சரி, நானே போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஓகே மேடம். அப்போ அந்த ஃபோன் மேட்ரு? அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே மேடம்.